வணக்கம். இப்போ சமீபமாட்டு ஒரு நடிகையோட பிரச்சனை போயிட்டுருக்கு. சினிமா துறையை சார்ந்த ஒரு நடிகையோட ஒரு புதுப்படம் பத்திரிகையாளர் சந்திப்புங்கும்போது, அந்த ஒரு நடிகையோட பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏன்னா அது யூடியூபரோ, ஒரு பத்திரிகையாளரோ யாரோ வந்து ஏதோ அ கதாநாயகன வந்து உங்கள தூக்குனாங்களாமே. அப்போ உங்களோட எடை என்ன எவ்வளவு அப்படின்ட்டு கேட்டத பத்தி பிரச்சனை இப்போ கொஞ்சம் போயிட்டுருக்கு. சமீப காலமாட்டு இப்போ அது ஒரு விவாத பொருளாட்டு மாத்தி அத வந்து பெரிய பிரச்சனையாக்கி கொண்டு போயிட்டுருக்காங்க. சரி. இப்போ வந்து அந்த யூடியூபர் மேல அந்த கேள்வி கேட்டவர் மேல தான் தப்பு. அந்த நடிகை மேல தப்பு இல்ல. அவங்கள அப்படி வந்து பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து எல்லாரும் வந்து அந்த நடிகைக்கு ஆதரவாட்டு அ சொல்றாங்க, பேசுறாங்க. அவங்களுக்கு ஆதரவா தான் குரல் குடுக்குறாங்க. இப்ப நானும் அந்த நடிகைக்கு ஆதரவா தான் நானும் குரல் குடுக்குறேன். அவர் யூடியூபர் அந்த கேள்வி கேட்டது தப்பு அப்படின்னு நானும் சொல்றேன். அந்த நடிகைக்கு ஆதரவா நானும் குரல் கொடுக்குறேன். சரி, ஓகே. இப்போ இந்த சாப்டர் அப்படியே ஓரமா வச்சுருவோம். சரியா? எனக்குள்ள ஒரு சில கேள்விகள் இருக்கு. இந்த சம்மந்தமாட்டு ஒரு சில கேள்விகள் நான் முன்வைக்கிறேன். அது சரியா தப்பான்ட்டு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தா தான் அது என்ன கேள்வி, நான் என்ன கேட்க வரேங்கிறது உங்களுக்கு புரியும். சரியா? நீங்க இந்த இப்படி சொன்னா தான் வீடியோ ஃபுல்லா பார்ப்பாங்கிற அர்த்தத்தில நான் சொல்லல. என்னோட கேள்விகளுக்கு வந்து என்னோட கேள்வி வந்து நீங்க என்ன கேட்க வரேன் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா தான் நான் கேட்க வரேன்னு உங்களுக்கு புரியும். அதாவது சினிமால திரைக்கு உள்ள ஒரு பெரிய நடிகர், பெரிய டாப்ல இருக்க நடிகர், டாப்ல இருக்க நடிகை இவங்க நடிச்சிருக்காங்க. நடிச்சிருக்காங்கன்னு வைங்களேன். ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. ஆபாசமா நடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய நடிகை, டாப் ஸ்டார் நடிகை, பெரிய உச்சத்தில் இருக்க நடிகர் படத்துலையும், உச்சத்தில் இருக்க நடிகை படத்துலையும் வந்து அந்த மாதிரி படங்களில் ஒரு ஆபாசமான காட்சிகள் அங்கே இருந்திருக்கும். சரியா? அரைகுறையான ஆடைகளோட ஆபாசமான காட்சிகள் வந்து அந்த படத்தில் வந்து வச்சிருந்துருப்பாங்க. சரியா? அது மாதிரி அருவருக்கத்தக்க வார்த்தைகள், அருவருக்கத்தக்க வசனங்கள் வச்சு அந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. படம் முழுக்கவே ஆபாசமான வார்த்தைகள், அருவருக்கத்தக்கமான கேட்க முடியாத வார்த்தைகள் வந்து பேசி நடிச்சிருப்பாங்க. அந்த படம் முழுக்க நடிச்சிருப்பாங்க. அதை வந்து அந்த படத்தை வந்து சென்சார் போர்டுக்கு போகும்போது, சென்சார் போர்டில் இருந்து இவ்வளோ மோசமான வார்த்தைகள் இருக்குது, மோசமான காட்சிகள் இருக்குது, நீக்கணும். இதெல்லாம் நீக்கினா தான் வந்து நாங்கள் படத்தை வெளியிடுறதுக்கு அனுமதிப்போன்ட்டு போகும்போது, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இல்லை அந்த கதைக்கு தேவையானது தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு ஃபைட் பண்ணுவாங்க. அதேமாரி அவங்க கொடுக்குற சென்சார் போர்ட்லேருந்து கொடுக்கலன்னா, இவங்க கோர்ட்டில் போயிட்டு சண்டை போட்டு அந்த அந்த கட் பண்ணாமல், பீப் கூட போடாமல், அந்த காட்சிகளையும் கட் பண்ணாமல் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படிதானா? சரி, ரிலீஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிட்டீங்க, ரிலீஸ் பண்ணிட்டீங்க. யாருக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க? யாருக்கு? தமிழ் மக்களுக்கு தானே. விண்வெளியில் உள்ள ஏலியனுக்கு நீங்கள் யாருக்கு ரிலீஸ் பண்ணலையா? சரியா? தமிழ் மக்கள் தானே பார்க்க போகிறாங்க, அவங்க தானே பார்க்க போகிறாங்க. சரி, ரிலீஸ் பண்ணிட்டீங்க. சரி, இப்போ நீங்கள் அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சோ இல்லை பத்திரிகையாளர் சந்திப்போ வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரு படத்தை பிரம்மாண்டமாக எடுத்துட்டீங்க, அதில் ஆபாச காட்சிகள் வச்சுருக்கீங்க, அருவருக்கத்தக்க வசனங்கள் வச்சுருக்கீங்க. அதை வச்சு நீங்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு ப்ரொமோட் பண்ணக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்போது அதில் ஒரு பத்திரிகையாளர் வந்து யாரோ வந்து பத்திரிகையாளருக்கு வந்து ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. இந்த கேள்வி எழுப்பும்போது அந்த கேள்விக்கு இடையில் நீங்கள் படத்தில் வச்சுருந்த வசனங்கள், வார்த்தைகள், அந்த அருவருக்கத்தக்க வார்த்தைகள் வந்து சேர்த்து கேள்வி கேட்டால் சரியா தப்பா? அந்த இடத்துல கேள்வி கேட்டால் சரியா தப்பா? அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தப்பு அப்படிதான் சொல்லுவீங்க. ஏன் தப்பு? என்னோட கேள்வி அதுதான். ஏன் தப்பு? நீங்க சினிமாவில் திரைக்கு உள்ள கேவலமான அசிங்கமான வார்த்தைகள் பேசி, அசிங்கமான காட்சிகள் வச்சு, அருவருக்கத்தக்க ஆபாச காட்சிகள் வச்சு திரைக்குள்ள வந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அது தப்பு கிடையாது. ஆனா உங்க அதே படத்தோட சம்பந்தப்பட்டவங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது அந்த வார்த்தைகளை இடையில சேர்த்து கேட்டா அது தப்பு. அப்படிதானா? எப்படி கட்டமைக்கிறீங்க நீங்க? ஏன் தப்பு? எதுக்கு தப்பு? வேற யார்ட்டுமே கேட்கலையா? இந்த வார்த்தையில வேற யார்ட்டுமே கேட்கல. நீங்க பேசினாதான் தானே கேட்க வராங்க. பேசினாதானே கேட்குறாங்க. தப்பு.
அப்போ நீங்கள் படத்தை எடுத்து யாருக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க? யாருக்கு வெளியிடுறீங்க? மக்களுக்கு தானே. மக்களுக்கு தானங்க ரிலீஸ் பண்ணுறீங்க. மக்கள் தானே பார்க்க போகிறாங்க. உங்களுடைய அசிங்கமான வார்த்தைகள், அந்த கேடுகட்ட வார்த்தைகள், கேடுகட்ட காட்சிகளை வந்து மக்கள் தானே பார்க்க போகிறாங்க. அவங்களுக்கு தானே காட்ட போகிறீங்க. அப்போ நீங்கள் பேசினதே உங்ககிட்ட பேசி காட்டி அந்த அந்த வார்த்தைகளை சேர்த்து பேசி உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்க, அது தப்புன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. அப்படி தானா? அது தப்பு. அப்படி தானா? ஏன் தப்பு? என்ன ஒன்று சரி, இப்போ அந்த படத்தில் நடித்த அந்த அருவருக்கத்தக்க ஆபாசமாக பேசி நடித்த அந்த கதாநாயகி வீட்டுக்கோ, இல்லை அந்த கதாநாயகன் வீட்டுக்கோ ஒரு 10 பேர் கூடியிருக்க இடத்துல, ஒரு பொது இடத்துல 10 பேர் கூடியிருக்க இடத்துல 3வது மனுஷன் நம்ம போயிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு, அந்த படத்தில் இன்ஸ்பயர் ஆகி அந்த வசனங்களை கேட்டு, அந்த வசனத்தை உங்கள் முன்னாடி, உங்கள் குடும்பம் முன்னாடி, உங்கள் உறவினர் முன்னாடி பேசுனா உங்களுக்கு தப்பா தெரியுமா தெரியாதா? தப்பா தெரியுமா தெரியாதா? அப்போ அந்த இடத்துல தப்பா தெரியுதா உங்களுக்கு வந்து நீங்கள் சினிமாலேயே அவ்வளோ அருவருக்கத்தக்கமான வார்த்தைகள், அருவருக்கத்தக்கமான காட்சிகள் அது ஏன் வைக்கிறீங்க? ஏன் இந்த சமூகத்தை வந்து கெடுக்கிறீங்க? கெடுத்து கட்டமைக்கிறீங்க? ஏன்? உங்களுக்கு நீங்கள் சினிமாக்குள்ளே என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஆனால் வெளியே வந்து அது வந்து மற்றவங்க யோக்கியமாக நடந்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் எப்படி நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அங்கே என்ன கேட்டுட்டாங்க? அந்த யூடியூபர் என்ன கேட்டாங்க? இது ஒரு பிரச்சனையா? இது ஒரு பிரச்சனையா? தங்கச்சி ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சியில் மர்மமான முறையில் இறந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. இதுவரைக்கும் எந்த நடிகர், எந்த நடிகையாவது அந்த தங்கச்சி இறந்ததை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா? வாயில் அப்படி பூட்டு போட்டு தானே பூட்டிட்டு இருந்தீங்க. தங்கச்சி ஸ்ரீமதி மாதிரி எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பெண் குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு, எத்தனை மானமங்கப்படுத்தப்பட்டு, எத்தனை பிள்ளைகள் இறந்துருக்காங்க. இந்த பிரச்சனைகளுக்கு எதுக்காவது இந்த நடிகைகள் இப்போ குரல் கொடுக்குற வாய்கள் யாராவது வந்து பேசுனீங்களா? எல்லாரும் வாயிலும் பூட்டு தானே போட்டுருக்கீங்க நீங்கள். இது ஒரு மேட்ரு, இது ஒரு பிரச்சனை. இது ஒரு பிரச்சனைன்ட்டு நீங்கள் வந்து பெருசாட்டு பேச வந்துட்டீங்க. இது ஒரு பிரச்சனைன்ட்டு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் குரல் கொடுத்துருந்தா நீங்கள் நியாயவாதிகள். சரி என்ன அவர் எதுவும் ஆபாசமாட்டு உங்களை பார்த்து கேட்டுட்டாரா? பார்த்து பேசிட்டாரா? ஆபாசமாக பேசிட்டாரா? இல்லை, ஆபாசமாக பேசலை. ஆபாசமாக நீங்கள் தான் பேசி நடிக்கிறீங்க. ஆபாசமாக படம் முழுக்க கெட்ட வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகளை வந்து சினிமாக்குள்ளே நீங்கள் தான் பேசி நடிக்கிறீங்க. அருவருக்கத்தக்கமான காட்சிகளை நீங்கள் தான் வைக்கிறீங்க. நீங்கள் தான் பேசி நடிக்கிறீங்க. இது எந்த மாதிரியான போக்கு, எந்த மாதிரியான கட்டமைப்பு? இது ஒரு பெரிய பிரச்சனைன்ட்டு சமூக வலைதளம் பூரா, நியூஸ் செய்திகளில் பூரா இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்ட்டு பெரிய பேசும் பொருளை ஆக்கப்பட்டுட்டு அந்த நடிகை அது ஒத்தையில் அவ்வளோ கோபம் வர உங்களுக்கு அந்த நடிகையை ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கி, இப்போ நம்ம வீட்டில் அப்படின்னா நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு மோசமான அசிங்கமான பிரச்சனை அவங்க மீது பழி சுமத்தப்பட்டிருக்கு அப்படின்னாக்கி அதை வந்து நம்ம என்ன பண்ண பார்ப்போம்? அதை அப்படியே மறைக்க தானே பார்ப்போம். பக்கத்து வீடு தெரியாத அளவுக்கு அதை எந்த அளவுக்கு மூடி மறைக்கணுமோ தெரிஞ்ச அசிங்கம் நமக்கு அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம மறைக்க தானே பார்ப்போம். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த நடிகை பேச விட்டுட்டு பக்கத்தில் உள்ள அந்த படத்தை சம்மந்தப்பட்ட அந்த குழு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆண்கள் பூரா வேடிக்கை பார்த்துருக்காங்க. அந்த நடிகை பாவம் ஒத்தையில் உட்காந்து அவங்க தான் பதில் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவ்வளோ பெருசாக தெரிகிற அந்த பெண்ணை வந்து அசிங்கமாக கேட்டுருக்காரு. அவர் பேசின வார்த்தை தப்பான வார்த்தைன்னு தெரிகிற நீங்கள் வந்து அவங்கள அமைதிப்படுத்திட்டு நீங்கள் வந்து அந்த பேச்சை, அந்த பொருளை, அந்த விஷயத்தை வந்து நீழ்ச்சி செய்ய வச்சுருக்கணும். நீங்கள் இந்த விவாதத்தை பெருசாக கொண்டு போக வச்சிருக்கக்கூடாது. இவ்வளோ பெரிய விவாதமாட்டு கொண்டு போக ஏன் வைக்கிறீங்க? பேசும் பொருளாட்டு கொண்டு போக வச்சிருக்கீங்க நீங்கள். அதுதானே? எப்படிப்பட்ட கட்டமைப்பு பாருங்கள். நீங்கள் இப்போ நான் கேட்குற கேள்வி, என்னோட ஆதங்கம், நான் பேசுகிறது சரியா தப்பா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இது தப்பாக இருக்க பட்சத்தில் வந்து நான் வந்து இந்த வீடியோ தப்பாக இருந்தனா நான் அந்த வீடியோ நிற்கிறது. உங்கள் கருத்துக்களை தயவு செய்து கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.